எம் மக்கள் எதை வீரம் என்று நினைத்தார்களோ அதைத்தான் எதிரிகள் கையாளும் முக்கிய கொலை கருவியாக சித்தரித்துள்ளேன். இந்த மன்னரம் அப்படிங்கிறது வந்து மண்ணை சம்மந்தப்பட்டதும் மட்டும் கிடையாது, தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எம் மக்கள் எதை ஆபத்து இல்லை என்று அலட்சியப்படுத்துகிறார்களோ அதை தான் எங்களை கொல்லும் முக்கிய கருவியாக சித்தரித்துள்ளேன். எங்களுக்கு எதனால பிரச்சனை வராது அப்படின்னு நாங்கள் நினைச்சோமோ அதுதான் எங்களை கொல்ற பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த புத்தகத்தை இவ்வளோ பெருசாக பார்த்தோன்னே நம்ம யாரும் பயந்துக்க தேவை கிடையாது. ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த புத்தகத்தை வந்து அழகாக படித்து முடிச்சிடலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் விவரிக்கக்கூடிய விதமானது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதாவது ஒரு மாதிரி யதார்த்தமாக உவமைகளை பயன்படுத்தி மிக அழகாக விவரிச்சிருப்பார். அதை படிக்க படிக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கே. ஆப்பநாடு அப்படிங்கிற இடத்துல வந்து ஏற்படுகிற தண்ணீர் பஞ்சம் எதனால அந்த மக்களுக்கு தண்ணீர் வரல, ஏன் இன்னும் ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அரசாங்கம் அதற்கான வழிகளை ஏன் கொடுக்கல, அந்த மக்கள் என்னென்ன முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தும் அது ஏன் பயன்படல, அது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிடாதா, எங்களுக்கு ஒரு தண்ணீர் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா மக்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கு, அது எப்படியோ ஒன்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த புத்தகத்தை வந்து இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஆமா, நல்ல புத்தகம் தான். படிச்சு படிக்கிறதுக்கும் மிக எளிமையாகவும் நல்லாவும். இந்த புத்தகத்தோட